ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா டே 6. ஸோ நம்மளோட லைவ் ட்ரேடிங் செஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நான் இன்றைக்கி 30 செகண்ட்ஸில் $30 ட்ரேட் எடுத்து பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ மார்க்கெட்டை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் நான் ப்ளேஸ் பண்ணலான்னு இருக்கேன். வெயிட் பண்ணலாம். ஸோ 30 செகண்ட்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து லெவல் ஃபார்மேஷன்ஸ் எப்படி அது ஃபார்ம் ஆகுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அண்ட் வந்து செல்லர் அண்ட் பையர் வந்து எப்படி க்ரியேட் ஆகுறாங்க அப்படின்றதும் நீங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் டவுன் சைடில் போகுது இல்லாட்டி அப் சைடில் போகுதுன்னா ட்ரெண்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் உங்களுடைய ட்ரேட் என்ட்ரி இருக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் 30 செகண்ட்ஸில் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டி இருக்கும். 5 செகண்ட்ஸில் கன்சிடர் பண்ண வேண்டி இருக்கும். ஓகே, ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து டவுன் டைரக்ஷன். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் டவுன் டைரக்ஷன். ஸோ இந்த க்ரீன் கேண்டில் லோவை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஓகே, ஸோ பிரேக் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸில் இந்த ரிஜெக்ஷன் இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த க்ரீன் கேண்டில் ஹையை டச் பண்ணிட்டு வரதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு இடையில வந்து ப்ரீவியஸாக ஏதாவது லெவல்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கான்றதை நம்ம பார்த்து கண்டுபிடிக்கணும். நான் நினைக்கிற மாதிரி இந்த கேண்டில் இந்த இடத்த வரைக்கும் பம்ப் ஆகிட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நான் ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனை இந்த விக்கோட சேர்த்து போடுறேன், இந்த என்ட்ரியோட. ஸோ ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்போட தான் ஃபில் ஆகிருக்கு. மேபி ஒரு பையர் வந்தார்னா இந்த இடத்துல வருவார். ஸோ வெயிட் பண்ணலாம். நான் இந்த இடத்துல வந்து ஒரு ஓகே, ஸோ மார்க்கெட் இங்கே வராங்களான்னு பார்க்கலாம். ஸோ நல்ல பம்பில் இருக்காங்க. ஓகே, வராங்க. ஸோ நமக்கு வந்து இந்த ரவுண்ட் நம்பரில் ஒரு ரிஜெக்ஷன் தந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நம்மளோட என்ட்ரி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து செல் சைடில் தான் ஃபோக்கஸ்ட் ஆகிருக்கு மார்க்கெட். பிக் பண்ணலாம். பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ ரிஜெக்ஷன் அந்த க்ரீன் லெவலில் இருக்கும். ஓகே, ஐ எம் கோயிங் டு செல் ஆப்ஷன். ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ப்ராஃபிட். ஓகே, ஸோ நம்மளுடைய செகண்ட் என்ட்ரிக்கு ரெடியாக இருக்கலாம். ஸோ செல் சைடில் இருக்கனால ஃபோக்கஸ் செல் சைடு நோக்கி இருக்கணும். ஸோ இந்த க்ரீன் கேண்டில் எனக்கு ஒரு லெவல், இந்த டோஜி கேண்டில் எனக்கு ஒரு லெவல். ஸோ அதனால் நான் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் $30 earn பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் என்ட்ரி ஆல்மோஸ்ட் வந்து டவுன் ட்ரெண்ட். ஸோ அதனால் டவுன் ட்ரெண்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். ஓகே, ஐ எம் கோயிங் டு செல். ஓகே, ட்ரேட் ப்ளேஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் லெவல்ஸ் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இவரும் இந்த க்ரீன் கேண்டில் ஒரு ரிஜெக்ஷனோட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து ரிஜெக்ஷனோட வர வாய்ப்பு இருக்குது அதிகமாக. ஓகே, இது கொஞ்சம் மேலே போச்சு நம்மளோட என்ட்ரி. ஓகே, நம்ம என்ட்ரி இந்த ட்ரெண்ட் லைனில் இருக்கணும். வெயிட் பண்ணுவோம்.
5 செகண்ட்ஸ் கொஞ்சம் ரிஸ்கி காய்ஸ், அதில் நீங்கள் நல்லா ட்ரைண்ட் ஆகணும். டச் ஆகலை. ஓகே, ஐம் கோயிங் டு செல். ஓகே, ஸோ பார்க்கலாம் நம்ம என்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே, ஸோ என்னது 30 USD எடுத்துட்டோம். ஓகே, லாஸ்ட்டாக 5 செகண்ட்ஸில் என்னோடய ட்ரேட் ப்ரீவியஸ் லெவல்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப வாலடைலாக இருக்குது, அது மட்டும் புரியுது. ஓகே, இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது செல்லர் ஜோன். ஸோ பையிங் ப்ரெஷர் ஏரியாவில் இருக்குது. ஓகே, ப்ளஸ் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து வராங்க. இந்த இடத்த ஒரு செல்லர் ஜோன் எடுத்துக்கிறேன். இந்த பாருங்கள் ரியாக்ஷன் நடந்திருக்கு. வெயிட் பண்ண போகிறோம் நம்மளுடைய என்ட்ரிக்காக. ஐம் கோயிங் டு செல். இடத்துல நான் செல் அட்லீஸ்ட் 5 செகண்ட்ஸுக்கு வந்து கீழே வந்துட்டு போகும். ஓகே, ஸோ நம்மளுடைய டே 6 5 செகண்ட்ஸ் ட்ரேடிங்கில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் 5 செகண்ட்ஸில் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெக்னிக்கல் அனலைசிஸ் ப்ரோ லெவல் அண்ட் பேசிக் லெவல் டு இன்டர்மீடியட் லெவல் இருக்க விருப்பமாக இருக்கவங்க ஜாயின் பண்ணி ஹண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.